ஆனால் தாவேகா அப்படி கிடையாது. தாவேகா காத்திலே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், ஏர்ல இருக்கும். இது என்ன பேஸ்மெண்ட்னே எவனுக்குமே தெரியாது. ஆனால் பில்டிங் பயங்கரமா இருக்கும். அவர் கொண்டார், அவர்கிட்ட எதையாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியது. அது சோசியல் மீடியாவில் பாருங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி பொய்யை 10 தடவை சொன்னால் உண்மையாயிருக்கும். மனித ஹியூமன் எரர் ஜென்ரலாக பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டி போனோடனே கூட்ட நெரிசலில் விஜய் பார்க்கணுன்னு நெருக்கி அடித்து இறந்துட்டாங்க. அதுதான் நம்ம கண்ணால் பார்த்தது. அப்போ அப்படி ஒரு வழக்கு இருக்கும்போது அந்த சீரியஸான இஷ்யூவை எடுத்து இப்போ அதை வச்சுன்னா பேசுகிறேன். சம்பவத்தில் நடந்தது இதுன்னு போட்டாங்களோ அவர்களே கொலைப்பழியை சுமத்துவது என்பது மிக கொடூரமான ஒரு விஷயமாக அரசியலில் பார்க்கணும். ஸோ இதற்கு இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தீவிரமாக ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் மூலையை செலவு செய்ய முடியாது. செலவு செய்யப்பட்டு அவர் முதலமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருந்தார். செலவை செய்யறது இல்லை, அதுக்குள்ள பூத்துறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் திரு ஆதவர்ஷன் அவர்கள் சிபிஐல வழக்கு நடந்துட்டு இருக்கு. கருத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை இருக்கிற நேரத்தில் இது தொடர்பாக மேடையில், அரசியல் மேடையில் அவர் பேசிய கருத்து என்பது இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. முதற்கட்டமா அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு திமுக தான் காரணம் அப்படின்றத குற்றச்சாட்டை மேடையில் பதிவு பண்றாரு. இல்லை, அதாவது என்னன்னா, தாவேகாவுடைய பேஸ்மெண்ட்டே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேஸ்மெண்ட் காங்கிரீட் போட்டுருவாங்க, இல்லை முதல்ல உடகல் வச்சு போடுவாங்க தெரியுமா? உடகல் வச்சு பேஸ் போட்டு அது மேலே இது கட்டுவாங்க, செங்கல் வச்சு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பெல்ட் போடுறேன்னு வாங்க. எது வீட்டுக்கே பெல்ட் போடுவாங்க. சில பேர் கம்பி கட்டுவாங்க. கம்பி கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? உங்களுக்கு தெரியுமே, கம்பி கட்டுறது வந்த கலையாச்சு. அந்த இது மாதிரி போட்டு பெல்ட் மாதிரி போட்டு கட்டுவாங்க. ஆனால் தாவேகா அப்படி கிடையாது. தாவேகா காத்திலே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், ஏர்ல இருக்கும். அது என்ன பேஸ்மெண்ட்னே எவனுக்குமே தெரியாது. ஆனால் பில்டிங் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பேஸ்மெண்ட் வீக்குன்னு இல்லை, பேஸ்மெண்ட் இருக்கா இல்லையானே தெரியாது. அந்த பேஸ்மெண்ட் பூராமே சோசியல் மீடியா வச்சு கட்டமைக்கப்பட்டது தான் அந்த பேஸ்மெண்ட். சரி, இது தாவேகாங்கிற கட்சி, இது அமைச்சர். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறதுன்னா என்ன ஊற்றுவோம்? இப்போ செடிக்கு என்ன ஊற்றுவீங்க? ஆசிட் ஊற்ற வளர்ப்பீங்க. நம்ம தண்ணி தானே. பேட்டரிக்கு என்ன ஊற்றுவீங்க? அப்பப்போ பேட்டரிக்கு என்ன ஊற்றுவீங்க? உங்கள் வண்டி பேட்டரி இருக்கும், அப்பப்போ செக் பண்ண சொல்லுவாங்க. பேட்டரி வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஊற்றுவீங்க? ஆசிட் ஊற்றுவீங்க. புரியுதா உங்களுக்கு? செடிக்கு ஆசிட் ஊற்றுனா என்ன ஆகும்? கருகிடும், நாசமாக போயிடும். பேட்டரிக்கு தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? அது நாசமாக போயிடும். அதனால் அது வேற இது வேற. இவர்கள் அதுக்கு ஆசிட் ஊற்றி வளர்த்துருக்காங்க அந்த கட்சிக்கு. அவர்கள் இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொன்னால் மட்டும்தான் கட்சி ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அவங்களுக்கு இப்போ இவர் கொண்டார், அவர்கிட்ட எதையாவது ஒன்று அடிச்சு விட வேண்டியது. அது சோசியல் மீடியாவில் பாருங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி பொய்யை 10 தடவை சொன்னால் உண்மையாயிரும். இல்லை, மன்னிக்கணும்னா, தேர்தலுக்கு முன்பு வரை ஒரு வெற்றி தேவைப்படுகிறது தாவேகாவுக்கு. அந்த வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியான பிரச்சாரங்களை கையில் எடுக்கலாம். கரூர் சம்பவத்திற்கு எங்கள் மீது வீண் பழி போட்டிருக்காங்கன்னு இன்றைய முதலமைச்சரே அன்றைக்கு பேசுறாரு. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள், ஆட்சி அவங்க கையில தான் இருக்கு. இப்ப இதை ஏன் பதிவு பண்ணணும்னு கேட்கிறேன். பிறகும் கூட இப்ப நீங்க திருமண என்ன ஒரு லவ் மேரேஜ் பண்றாங்கன்னு வைங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த பையன் நம்பி தான், ஐயோ இவர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கும். பையனும் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கும். கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அதே 2 பேரும் டைவர்ஸ் நிற்பாங்க கோர்ட்டில். என்ன காரணம் அப்படின்னா, சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போ அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் ஓட்டலாம். இல்லைன்னா பாதியில் அது பிரேக்கப் ஆயிடும். அப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பொய் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லப்பா, ஒரு கருத்து சொல்லப்பட்டதுன்றாங்க. வெற்றி அடையணும், பொய் சொன்னாங்கன்னு சொல்லல. கருத்து கிடையாது. அதாவது கருத்துன்றது என்னன்னா, இப்போ நான் நாளைக்கு சாம்பார் சாதம் சாப்பிட போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க வேணாம் தயிர் சாதம் சாப்பிடுங்க அப்படின்றது கருத்து. செய்தின்றது வேற, கருத்துன்றது வேற. இது நடந்த சம்பவம். அதுல எப்படி நீங்க கருத்து சொல்ல முடியும்? அதை எப்படி கருத்தா சொல்ல முடியும்? எங்களுக்கு அதுல பார்வை இருக்குன்றாங்க. நடந்த
கரூர்ல நடந்தது அதுதான், துயர அது கருத்து சம்பவம். கிடையாது, பார்வை. எங்களுக்கு அதுல திமுக அந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணா, ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த சம்பவம் நடந்தது நம்ம வெளிப்படையா பல வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஷூட்டிங் நடந்தது அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை பலரும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஷூட்டிங்கும் சேர்த்து பொதுக்கூட்டம் அது கூட்டம் நடந்தது, அதில் ஷூட்டிங்கும் நடந்ததுன்ற ஒரு இது இருந்தது. அதற்கான சில ஆவண நம்மளே புகைப்படம் சொன்னாங்க, கேமராவோட நின்னதெல்லாம் பார்த்தோம் இருக்கு. அது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித ஹியூமன் எரர். அது ஜென்ரலாக பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டி போனோடனே கூட்ட நெரிசலில் விஜயை பார்க்கணும்னு நெருக்கி அடித்து இறந்துட்டாங்க. அதுதான் நம்ம கண்ணால் பார்த்தது. அந்த ஹெலிகாம் ஷாட்டில் பார்த்தது இல்லைன்னா, முண்டி அடிச்சுட்டு ஒருத்தன் போய் நெரிசலில் போன உடனே அந்த மரணம் அடைச்சு. இது குறித்து பல்வேறு இது இருக்கு. திமுக அரசு விஜய் மேலே வழக்கு போடலை. அன்னைக்கு காலகட்டம், அன்னைக்கு அவர் விஜய் தான், இன்னைக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர். அவர் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர் மீது வழக்கு போடலை, இன்னும் பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க. மாநில அரசு மேலே நம்பிக்கை இல்லை. அது எல்லாரும் கேட்குறது, அரசியல் நடத்துறதுக்காக எதிர்கட்சிகள் வேண்டாம், இந்த போலீஸ் வேண்டாம், சிபிஐ கேட்டாங்க. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. 2 முறை போய் விஜய் டெல்லியில் போய் ஆஜராகிட்டு வந்தார். ஆதவர்ஜனான் போய் அதில் அக்யூஸ்டாக இதுதான் சேர்த்துருக்காங்க, என்ன சஸ்பெக்டாக சேர்த்துருக்காங்க. சேர்த்து விசாரணை பண்ணாங்க, போயிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு வழக்கு இருக்கும்போது சிபிஐ அதற்கான முடிவை இன்னும் வெளியிடலை. பாவம், அப்பாவி விஜய் அவர்கள் அப்பாவி, ஆதவர்ஜனா குழந்தை அப்படின்னு, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, இது திமுகவும் போலீஸும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா, அது விசாரணை முடிவில் வந்த விவரங்கள். அதை கொண்டு போய் கோர்ட்டில் தாக்கல் பண்ணி சிபிஐ சொல்கிறதையும் கோர்ட்டு நம்பாது. அதுக்கப்புறம் தான் விசாரணை நடக்கும். அது சிபிஐயாக இருந்தாலும் சரி, ராவாக இருந்தாலும் சரி, உளவு பிரிவாக இருந்தாலும் எல்லாமே கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அவங்க சொல்றது உண்மையா, உச்சபட்ச அதிகார மையமா நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். அப்புறம் விசாரணை பண்ணும். இப்போ பார்ட்டிட்டையும் விசாரணை செஞ்சீங்களா, அவங்கள பத்தி இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்ப அப்படி ஒரு வழக்கு இருக்கும்போது அந்த சீரியஸான இஷ்யூவை எடுத்து இப்போ ஆதவர்ஜனா பேசுறாங்க. ஒரு கட்சி இணைப்பு நிகழ்வுல பேசும்போது இது என்ன ஆகுதுன்னா, ஒரு சீரியஸான, அது எப்படின்னா லீகல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை முடிஞ்சிருச்சா இல்லையான்றது சிபிஐ தான் முடிவு பண்ணும். அப்படி இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட நபரே போய் யார் மேல குற்றம் சாட்டுறாங்க, ஆதவர்ஜனா மேல குற்றச்சாட்டு இருக்கு, அவரை அந்த இதுலயும் சேர்த்திருக்காங்க, எஃப்ஐஆர்லயும் சேர்த்திருக்காங்க, சிபிஐல சேர்த்து இவரையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இவர் போய் அப்ப இவர் என்ன சொல்லி உள்ள சிபிஐட்ட சொல்லியிருக்காருன்றது இப்ப இது உறுதியாகுதுல்ல. அது அவருக்கு உரிமை உண்டு. இப்ப அவரை விசாரிக்கிறாங்கன்னா அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பாக்கெட் திருடன், செயின் திருடன், கொள்ளைக்காரன், இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கடையில் நகை கடையில் திருடுறோன்னா, ஐயா நான் குற்றவாளி இல்லையா, குற்றம் செய்தாயா, நீ அந்த நகை கடையில் கொள்ளையடித்தாயா அப்படின்னு கேட்பார் நீதிபதி. ஐயா இல்லைங்கய்யா, அது நான் இல்லையா, என்னைய மாதிரி இருக்குது, போலீஸ் தவறான பொய்யான வழக்க போட்டாங்கயான்னு. அப்படியா, சரி நீ போலான்றாங்க. சரி, அது எப்பன்னா 2 பேரையும் இந்த தரப்பு விசாரணை அந்த தரப்பு விசாரணை போட்டு கடைசியாக கேட்பாங்க. நீங்கள் கடைசியாக ஒப்புக்கொள்கிற தயாரான அது இல்லைன்ற. இப்போ சதாம் ஹுசேனை கூட தான் இது பண்ணாங்க, பல பேரை கொண்டுறாங்கன்னா அவர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, நீ ஒரு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்க, ஒரு தீர்ப்பு சொல்லணும்னு, அது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் அதை பற்றி சொல்ல முடியாது. அப்படி எல்லாத்தையுமே கேட்பாங்க. சரி, ஸோ இப்போ ஆதவர்ஜனா விசாரணைக்கு போகும்போது அவர்கிட்டையும் கேட்டிருப்பாங்க. அவர் இதைத்தான் சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, எங்களுக்கு திமுக அரசு மீது தான் சந்தேகம், திட்டமிட்டு இப்படி பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். அது அப்படியே இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், வடிவேல் காமெடி இருக்குல்ல, அவர் 8000 சொல்லிட்டாரு, இவர் 4000 சொல்லிட்டாரு, நீங்கள் பார்த்து விடுங்க ஜமான்னு சொல்லி கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துருவாங்க. அப்போ நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும். இவரோட வழக்கறிஞர், இவர் விஜய தரப்பு வழக்கறிஞர், திமுக தரப்பு வழக்கறிஞர், அதற்கப்புறம் காவல்துறை சார்பில் எல்லாம் இது பண்ணி தான் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கும். அப்போ இவர்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. அது இவர்கள் நினைச்சாலும் வழக்கு அட்வான்ஸ் பண்ண முடியாது. இப்போ வழக்கு சிபிஐல இருக்கு. ஆனால் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு தீனி போடணும்ல, அதுக்கான இதுதான் இது. அந்த ஓட்டு போட்டாங்க 30%, இவங்களை தக்க வைக்கணும்ல. இவங்க ஒரு விஷயத்தை நம்புறாங்க, இதெல்லாம் விஜய் நான் வந்தாருன்னா காப்பாற்றிடுவார் நம்மளை, நம்ம குடும்ப பிரச்சனையை தீர்த்துருவாரு, நம்ம இந்த பிரச்சனையை தீர்த்துருவாரு, நம்மளோட அந்த பிரச்சனையை தீர்த்துருவாரு, நமக்கு புருஷனுக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்துருவாருலாம் பல பேர் நம்பிட்டு இருக்காங்கல்ல.
அவங்களுக்கு இதை தீனி போடணும்ல. அண்ணன் நல்லவர், அண்ணன் அப்படிலாம் இல்லை, அண்ணன் கூட்டத்தினால அண்ணன். ஆனால் ஆக்சுவலாகவே அது வந்து விஜய் வந்து அடிப்படை காரணமாக இருக்கலாம். ஆனால் எந்த தலைவனுமே அது அப்பயே பல அரசியல் தலைவர் சொன்ன யாருமே வந்து தன்னுடைய தொண்டர்களை கொல்லணும்னோ இல்லை இது மாசா இப்படிலாம் பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்பயே எதிர்கட்சியில் ஆளுங்கட்சி சார்பிலேயே சொன்னாரு. முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சரும் அதை சொன்னார் இல்லையா, யாரும் அப்படிலாம் வந்து கொல்லணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனா அந்த முதலமைச்சரையே யார் வந்து எஃப்ஐஆர் போடாம, விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடாம, இந்த ஆதவர்ஜனா மேல எஃப்ஐஆர் போடாம, சம்பவத்தில் நடந்தது இதுன்னு போட்டாங்களோ அவர்களே வந்து கொலைப்பழியை சுமத்துவது என்பது வந்து மிக கொடூரமான ஒரு விஷயமாக அரசியல்ல பார்க்கணும். ஸோ இதற்கு வந்து இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தீவிரமா ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் மண்டைக்குள்ளேயே இது வந்து செந்தில் பாலாஜி தான் செஞ்சாரு அப்படின்ற மாதிரியா அவர் மனசுல ஆழமா ஆள் மனதுல பதிய வைத்து விட்டார்கள். யாருன்னு அதை தான் தெரியல. யார் அந்நிய சக்தி வெளிநாடுகளுக்காரனா இருக்கலாம். ஒரு முதலமைச்சருடைய மூளையை அப்படி செலவு செய்ய முடியுமா? முதலமைச்சர் மூளையை செலவு செய்ய முடியாது. செலவு செய்யப்பட்ட அவர் முதலமைச்சராக இருக்கலாம்ல, அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருக்கலாம். செலவை செய்யறது இல்லை, அதுக்குள்ள புகுத்துறது. நீங்க வார்த்தையை மாத்தினீங்கன்னா அர்த்தம் மாறிடும். செலவு செய்யறதுன்றது வந்து அழுக்கு துணியை துவைக்கிறதா செலவு செய்யறது. இப்ப மூளை செலவுன்ற சொல்லாடல் இல்லை, அப்படி இல்லை. அது வந்து என்னன்னா அழுக்க துவைக்கிறதா மூளை வந்து இதா இருக்கு, அழுக்கா இருக்கு, ஏதோ இருக்கு, அதை சலை செய்யறது தானே. இது வந்து எப்படின்னா பனியன் போட்டு விடுறது. பனியன் இப்போ நீங்கள் சட்டை போட்டிங்கன்னா ஒரு முண்டா பனியனை கொடுத்தேன்னா பனியன் போடல, சட்டையை கழட்டுங்க, அந்த பனியனை போட்டு சட்டையை போடுங்கன்றப்ப அந்த பனியனை வந்து நீங்கள் கழட்டவே மாட்டீங்க, உள்ளே இருக்கும். சரி, அந்த மாதிரி முதலமைச்சருக்கு அந்த மாதிரி வந்து இது அவங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி புகுத்தி விட்டதுனால அவர் வந்து அப்படி அந்த சிந்தனையில இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல 2 கேள்வின. திரு ஆதவர்ஜுனா அவர்கள் இப்படி மேடையில பேசுறத புரிஞ்சிக்க முடியும், அப்படிதான் பேசுவாங்க அவங்க. ஆனா அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனா அவர்கள் மேடையில் அதை பற்றி பேசுவதும், அதை தொடர்ந்து அதையும் ரீல்ஸா கன்வே பண்ணி பகிர்றதும் 2 விஷயம் நடக்குது. அதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது இப்போ நீங்கள் கடைக்கு போறீங்க, ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பிட போறீங்க. நீங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போறதே எதுக்கு? சாப்பிட்றதுக்கு பசியா இருக்குதா? சாப்பிட்றதுக்காக தான் சாப்பிட போறீங்க. அப்புறம் இது ரீல்ஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னீங்கன்னா புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது எனக்கு புரியுது. பட் அது சாதாரணமான தமிழ் மாறினா இருந்தா பரவாயில்ல. அது ஒரு அமைச்சரால இருக்காருன்ற ஒரு அமைச்சர் சொல்லாடல அப்பதானே இது இதாகும். ஒரு பொறுப்புல இருக்கிற அமைச்சரே போய் மசால் தோசை சாப்பிட்டாரு அப்படின்ற கதையா இருக்கு. அவரு மனுஷன் தானுங்க. அந்த நடிகரே போய் டிஃபன் சாப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அவரே போயிருக்காரு அப்படின்றப்ப அது ரீச் ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஹோட்டல்ல அமைச்சரே போய் டிஃபன் சாப்பிட்டாருங்கிறப்ப ரீச் ஜாஸ்தியா இருக்கும்ல. சாதாரண இப்ப நீங்க போய் மசால் தோசை சாப்பிட்றீங்க, எவனும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமா, ஓரமாக தம்பி பில்லை கொடுத்துட்டு போங்க அப்படின்ற நேரமாகும். அதே இது வந்து ஒரு நடிகை போறாங்கன்னு வந்தாங்க மசால் தோசை சாப்பிட்டாங்க, நீங்க வரைக்கும் ரீல்ஸ் எடுத்து போடுவீங்க, இதை எடுத்து போடுவீங்க, பேட்டி அடிப்பீங்க. அந்த வட இந்திய நடிகை வந்து மசால் தோசையை விரும்பி சாப்பிட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ எடுப்போம். அந்த கண்ணழகி நடிகைன்னு நடிகை வந்து நேரடியாக போனாங்க, அந்த ஹோட்டலில் போய் கேட்டாங்க, இட்லி கேட்டாங்க, இல்லைன்னொடனே மசால் தோசை தான் இங்கே ஸ்பெஷல்னோடனே கொடுங்கன்னொடனே ரொம்ப சுவைச்சு சாப்பிட்டாங்க அந்த மசால் தோசையை. அப்புறம் அதை பற்றி அவங்க ஏன் இதை சாப்பிட்டாங்க, இத்தனை நான் இருக்குது, ரொட்டி இருக்குது, ஏன் அதை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்களே இன்டர்வியூ எடுப்பீங்க. ஸோ அதனால் அப்போ தானே ரீச் ஆகும். இது என்ன நடிகையை எடுத்துக்காட்டு காட்டுறீங்க? நடிகர் முதலமைச்சரானதுனால நடிகை எடுத்துக்காட்டு காட்டுறீங்க? அப்படி இல்லை, நடிகைன்றது மாதிரி ரீச் ஆகுது இல்லை. அந்த மாதிரி இப்போ ஒரு அமைச்சர் சாப்பிட்றாரு மசால் தோசை அப்படின்னா ரீச் ஆகும்ல. அது ரீல்ஸ் எடுத்து போட்டால் அப்படி இருக்கும். அமைச்சர் எங்கள் ஹோட்டலுக்கு வந்தார் அப்படின்னா அது ரீச் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால இப்போ அவர் பேசும்போது ரீல்ஸ் எடுத்தும்போது ரீச் ஜாஸ்தியாக இருக்கு கட்சியில். உங்கள் எடுத்துக்காட்டில் எந்த உள்நோக்கமும் கிடையாது இல்லையா? அதை நம்ம பதிவு வைக்கணும். மசால் தோசையில் என்ன உள்நோக்கம் இருக்கு? நடிகையை எடுத்துக்காட்டு காட்டினது உள்நோக்கம். நடிகையில் என்ன உள்நோக்கம் இருக்கு? திரைப்படத்தில் நடிக்க பெண்ணா இருந்தா நடிகை, ஆணா இருந்தா நடிகர். நீங்க ஏதாவது உள்நோக்கத்தோட ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆனார்ன்றதுக்காக நடிகை எடுத்துக்காட்டு காட்டுறீங்கன்னு பாக்குறவங்க நினைப்பாங்கல்ல, அதுக்காக சொல்ல வந்த நம்ம தெளிவுபடுத்திடலாம். அது இப்போ இந்த முறை வழக்கு போட்டா உங்க மேலதான் போட வேண்டியது. ஏன்னா இதுல எந்த விதத்திலையும் வந்து எனக்கு அதுக்கு சம்பந்தம். நான் பேசிட்டு இருக்கிறது மசால் தோசையும் இது பண்றதும் நான் சொல்றேன். உங்களை எல்லாம் ஏன் இன்னும் பிடிச்சி போடாம இதுல இருக்காங்க அப்படின்னு பல பேர் கேட்குறாங்கல்ல. ஆமா, இதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குன்னா நம்ம முடிச்சிருவோம். நம்ம அது என்னன்னா, இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்றாரு. உங்களுடைய மகனை முதலமைச்சர் ஆகுவதற்காக நீங்க இந்த பாவத்தை பண்ணியிருக்கீங்க. இந்த பாவம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சும்மா விடாது. இன்னைக்கு லண்டன் போயிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள், அப்படியே லண்டன்லயே போயிருக்கு, திரும்பி வந்துடாதீங்க அப்படின்றாரு. இதெல்லாம் அடுத்து இதெல்லாம் அரசியல்ல வந்து என்னன்னா,
சாபம் விடுறது, சொல்லி அடிக்கிறதுன்னு சொல்லலாம்ல. நாசமா போறீங்கன்னு சொல்றது. ஆனால் சொல்லிலாம் அடிச்சு எவன் அடிச்சதும் கிடையாது. சொல்லுவாங்க, அடிச்சதே கிடையாது. நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் தூக்கிட்டு போய் 6:30 மணி நேரம் 7 மணி நேரம் உள்ள வந்தார்ல. வச்சிருக்காங்க. ஆனா 7 மணி நேரம் உள்ள உட்கார வச்சாங்க. 7 மணி நேரம் எங்கே உள்ள உட்கார, ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல. ஆய்வுக்கு போன மாதிரி போயிருக்காரு. சாயந்தரமா விட்டாங்க. இப்போ என்ன இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு, உட்காந்துருக்காரு. அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருக்க மாட்டார். ஏன்னா அவரும் சில இப்போ நாளைக்கு வந்து ஏதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவர் அமைச்சர் ஆவார். ஒரு ஸ்டேஷனுக்கு உள்ளே எப்படி இருக்குன்றது ஒரு ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? புரியுதா? அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஒட்டகப்பெரும் நடந்ததுன்றாரு. எது ஒட்டகப்பெரும் நடந்தது என்னமோ ஒரு, அதாவது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, அமைச்சர்களை நீங்களே மன்னர்கள் ஆக்கிறீங்க. அவங்களும் 4 இடத்துக்கு போட்டுமே 4 இதை பார்க்கட்டுமே. இப்போ ஸ்டேஷனில் ஒரு அக்யூஸ்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சுருந்தா அவனுக்கு எந்த வசதியுமே இல்லை. வெயில் காலத்தில் வெறும் ஃபேனை போட, நம்ம ஏசிலே இருந்துருப்பார் அமைச்சர். அங்கே போனால் ஏசி இருக்காது. ஏசி இருப்பார், ஆனால் ஏசி இருக்காது. அந்த ஃபேனில் உட்காந்து போய் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, லாக்அப் எப்படி இருக்குது, எவ்வளோ அசுத்தமாக இருக்கா, இது நல்லா இருக்கா, அங்குள்ள பாத்ரூம் எப்படி இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நம்ம மேம்படுத்தணும். புரியுதா? அப்படி எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்தால் தான் அடுத்த கட்டமாக வருவாங்க. இப்போ நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுறது, அவருடைய பெயில் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ லோக்கலில் உள்ள நீதிபதி வந்து பெயில் கொடுக்குறாரு, சொந்த ஜாமீன்ல அனுப்புறாரு. ஆமாம், இந்த அரசியல் வந்து எப்படி அப்படின்றது, இதுதான் அரசியலில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த உலகத்தில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்குன்றது ஒரு அமைச்சராக இருந்தவருக்கும் தெரியணும்ல. அவருக்கு பாத்திர கடையை பற்றி நல்லா தெரியும், ஆனால் இந்த கதாபாத்திரங்களை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால வச்சிருக்காரு. சாயந்தரம் வெளில வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பதவி ராஜினாமா பண்ண சொல்றாங்க, கோடிகளில் தரன்றாங்க, தாவேக்கால் இணைய சொல்றாங்கன்றது சிடிஆர் அவர்கள் காலில் விழுந்தாலும் நாங்கள் அவர் சேர்க்க மாட்டோம் அப்படின்றாரு அமைச்சர் சிடிஆர் அவர்கள். இல்லை, இது எல்லாமே அரசியல் தான். இவர் போய் அவங்க காலில் விழுகிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை. கரெக்ட். அப்போ இன்னொரு கேள்வி வரும், அப்போ இதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தவங்களா காலில் விழுந்தாங்களா அப்படின்ற கேள்வி வந்துரும்ல. ஆமாம், அதுவும் இல்லை, அப்படி வர இல்லை. காலில் விழுந்தாலும் சேர்க்க மாட்டோம், அவங்க காலில் விழுந்து சேர்க்குறாங்க, விழுந்ததுனால சேர்த்துட்டோம் இல்லை. காலில் விழுகிறேன்னு சொன்னாங்க, சேர்த்துக்கிட்டோன்னு கூட சொல்லலாம்ல. விழுந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அணுகுமுறையில் இருப்பாங்க. உங்களுக்கே வந்து அது கூட தோணலாம், 35 கோடி 40 கோடி அதே கரூரில், உங்கள் சேனல் கரூரில் தானே இருக்குது. ஒரு கரூரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து 35 கோடி தரேன்றாங்க. நமக்கு ஒரு 30-35 லட்சம் கொடுத்தா கூட செட்டில் ஆகிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 35,000 கொடுத்தா கூட இந்த வண்டியை மாற்றிடலாம், இஎம்ஐயில் புது வண்டி எடுத்துடலான்னு பார்ப்பீங்க. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். விதிப்படி நடக்கும். இது நாள் வரைக்கும் உள்ளே போகாமல் இருக்குமே நம்ம அப்படின்ற வரைக்கும் சந்தோஷம். அதுவே நமக்கு காலம் கொடுத்த அருட் கூட இல்லையா? நம்ம சந்திக்கிறோம், பேசுகிறோம். அடுத்த வாரமும் வரணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.